அனைவருக்கும் வணக்கம். எளிமையான எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. நம்ம பெரிய பாதிப்பு அடையாம இருக்கிறதுக்கும் 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்று உடற்பயிற்சி, எளிமையான மூலிகை. ஆரோக்கியத்தை விரும்புகிறவங்க எல்லாருமே உடற்பயிற்சியை நாளும் செய்யணும். 2 நாள் வேணா விடலாம். ஆனால் வாரத்தில் 5 நாள் மினிமம் 20 நிமிடத்துலேருந்து 1 மணி நேரம் உடற்பயிற்சி பண்ணால் எந்த நோயும் உங்களுக்கு கட்டுப்படும், தீரும், குணமடையும், வராது. இதெல்லாம் உங்களுடைய உடற்பயிற்சியில் இருக்கு. இப்போ நம்ம 2 பொருளும் குறிப்பிடுவோம் இந்த பகிர்வுல. ஒன்று மூக்கரட்டை என்று ஒரு சின்ன ஒரு கீரை. இந்த கீரை என்ன பண்ணும், உங்களுடைய சிறுநீரத்தை சுத்தப்படுத்தும். அதில் உள்ள ஃபில்டர்லாம் டேமேஜ் பண்ணதெல்லாம் கியூர் பண்ணும். அடுத்து சிறுப்பிலை. அந்த ஃபில்டர்ஸ், அது சிறுப்பிலை பார்த்தீங்கன்னா பஞ்சு பஞ்சா இருக்கும். இந்த சிறுப்பிலை சித்த மருத்துவ கடையில் விற்கும். மூக்கரட்டை பொடி கிடைக்கும், கேப்சூல் கிடைக்கும். இந்த 2 பொருளையுமே நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் தினமும் சேர்த்துக்கணும். கீரை கிடைச்சா ஒரு கைப்பிடி கீரை, சிறுபிழை கொஞ்சம் 1 ஸ்பூன் போட்டு 500 ml தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு 5 மிளகு சீரகம் போட்டு கஷாயம் மாதிரி காய்ச்சி டெய்லி காலையில் சாயந்தரம் குடிச்சிட்டு வாங்க. உங்கள் கிரியேட்டின் லெவல் குறையும், உங்கள் கிட்னி பாதுகாக்கப்படும். இதோட என்ன வேணும்? டயாலிசிஸ்க்கு போக வேண்டிய வேலை இருக்காது. இன்சுலினை உற்பத்தி பண்ணக்கூடிய முதல் பொருள் முளை கட்டிய வெந்தயம். அதுக்கு அடுத்த பொருள் ஆவாரம் பூ. ஆவாரம் இருக்கா சாவார் உண்டோன்னு எல்லாரும் சொல்லுவாங்க, பழமொழி எல்லாருமே சொல்லிடுவாங்க. ஆனால் ஆவாரம் பூ தேடுறாங்களா, பறிக்கிறாங்களா, கஷாயம் போடுறாங்களா? கிடையாது. ஸோ ஆவாரம் பூவும் சிறுபிழையும் மூக்கரட்டையும் உங்களுடைய கிட்னியை பாதுகாக்கும். அதனால் நீங்கள் மூக்கரட்டையை தேடுங்க, கீரையை தேடி பாருங்க. கிடைக்கலையா, இன்னைக்கு கேப்சூல்ஸ் விற்கிது, பவுடர் கிடைக்குது, அதை கஷாயமாக போட்டு சாப்பிடுங்க. சுகர் இல்லைன்னா கூட நீங்கள் சாப்பிடலாம். நம்முடைய கிட்னி தான் நம்முடைய வாழ்க்கையில் சுவைக்கே காரணம். மரபணு அத்தனையுமே கிட்னியில தான் ரெக்கார்ட் ஆயிருக்குன்றாங்க. உங்க கிட்னி ஆரோக்கியமா இருந்தா உங்க பயம் போயிடும். பயத்துக்கு கிட்னிக்கு நிறைய தொடர்பு இருக்கு. அப்ப நீங்க கிட்னியை ஆரோக்கியமா வச்சீங்கன்னா உங்களுடைய பயம் உங்களை விட்டு போய்விடும். பயம் போச்சுன்னா நீங்க தெளிவா இருப்பீங்க, தைரியமா இருப்பீங்க, எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ளக்கூடிய சக்தி கிடைக்கும். ஒரு கிட்னி ரொம்ப முக்கியமானது. அந்த கிட்னிக்கு முக்கியமான இன்னொரு பொருள் என்ன தெரியுமா? மண்பானை நீர். ஸோ மண்பானை தண்ணி குடிங்க, சிறுகன் பிள்ளை சாப்பிடுங்க, மூக்கரட்டையை சேர்த்துங்க. இதை தொடர்ந்து 3 ஒரு மண்டலம் சாப்பிட்டே வாங்க, ஒரு கேப் விடுங்க. ஆனால் தண்ணீர் எப்பயுமே குடிங்க. இந்த மூக்கரட்டையும் சிறுகன் பிழையும் நீங்கள் உணவில் சேர்த்து கொண்டு கஷாயமாக செய்து வந்தால் உங்களுடைய டயாலிசிஸ் போகக்கூடிய நிலைமை வராது. உங்களுடைய கிட்னி பலமாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். நீர்த்தன்மை அதிகம் உள்ள காய்கறிகளை சாப்பிடுங்க. சுரக்காய் சாப்பிடுங்க. கிட்னிக்கு சுரக்காய். கிட்னினா ஒரு லிஸ்ட் எடுங்க, எதெல்லாம் கிட்னியை பலப்படுத்தும், எதெல்லாம் கிட்னி ஆரோக்கியமா இருக்கும், அதுல குறைபாடு எது நீங்கும், ஒரு லிஸ்ட் எடுங்க. கல்யாண வீட்டுக்கு லிஸ்ட் எழுதுற மாதிரி எழுதுங்க. அது எது கிடைக்குன்னு பாருங்க. அது எப்படிலாம் வாழ்க்கையில் அனுபவிக்கலாம், எப்படி சமையல்ல சேர்க்கலாம், எப்படி ஒரு ரசத்துல சேர்க்கலாம், எப்படி ஒரு கஷாயமா செய்யலாம், இதெல்லாம் திங்க் பண்ணுங்க. உங்க உடலோட முக்கிய உலகத்தில் என்ன? நீங்க இல்லைன்னா உலகமே இல்லை, இந்த கடவுளே இல்லை, பிரபஞ்சம் இல்லை, எல்லாமே இல்லை. ஆனா எல்லாமே வேணும்னா வெளியில உங்களுக்குள்ளேயே எல்லா பிரபஞ்சம் இருக்கு. இந்த பிரபஞ்சம் எல்லாமே உள் உறுப்புகளே தொடர்புடையது. அதுல முக்கியமானது நீர் பூதம் தொடர்புடையது நம்முடைய சிறுநீரகம். அல்ல, சிறுநீரகத்தை பலப்படுத்துவதற்கான பொருட்களை தெரிந்து கொண்டு வாழ்க்கையில பயன்படுத்துங்க. ரொம்ப முக்கியமா நீங்க கடைபிடிக்க வேண்டிய விஷயம் சிறுகன் பிழை, சிறு பிழைன்னு சொல்லுவாங்க, மூக்கரட்டை, மூக்குத்திக்கீரைன்னு சொல்லுவாங்க. இந்த 2ஐயும் தொடர்ந்து பயன்படுத்தி மண்பானை நீர் குடிங்க. நீங்க கிட்னி பத்தி கவலைப்படாம அருமையா இந்த வாழ்க்கையை வாழலாம். நன்றி.